செஞ்சடை சூடிய ஐயனே அலையிலே துயில் ஆதிவராகவா நீருமேனி நிரந்தரம் பூசிவா நீ சிவசிவா மைத்துனராகவா வீர சக்தி மணவாளரானவா வீரலட்சுமி மன்னரரிராகவா ஏறுமீதினில் ஏறிடும் ஈஸ்வரா எமையாட்கொள்ளும் நாரணா போற்றி எமையாட்கொள்ளும் நாரணா போற்றி எமையாட்கொள்ளும் நாரணா போற்றி நாரணா போற்றி நாராயணா போற்றி. தேசம் மயம் ஏகம் திட்டித்த மகாவரம் இந்திர நாராயணர் ஐயா நிச்சயித்தபடி அல்லாது மனுஷன் நிச்சயித்தபடி அல்ல ஐயாவே. எங்கும் அங்கும் எங்கும் எவ்விருக்கும் எங்கள் ஐயா சிவ 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 அரஹர அரஹரா. எங்கும் நிறைந்தவா ஏகமயம் மானவா சங்குமணி ஒலி கேட்டு வந்த நாதா செங்கும் நிறைந்தவா ஏறணிந்த மாயவா சங்குமணி ஒலி கேட்டு எழுந்த நாதா தங்கமணி வைகுண்டமே வாவா நல்ல தருமபதி நாயகாவா தங்கமணி வைகுண்டாவா நாயகாவா எங்கும் நிறைந்தவா ஏகனிந்த மாயவா தங்குமணி ஒலி கேட்டு எழுந்த நாதா உன் தங்குதடை இல்லாருள் தந்த ஐயா. அவரவர் நினைப்புக்கு தக்கதாக இருந்து விளையாடி வருகின்ற ஐயா எங்கும் நிறைந்தவனே அலைகடலில் உதித்தெழுந்த ஆயிரத்தெட்டில் வந்த ஐயா ஆனந்த நடனமாடி வருவார் உன்னை அலங்கார பாடல் பாடி அழைக்கு சிவ சிவ சிவாரகர என நாமம் பாடவே இந்த சீமையெல்லாம் அன்பு கொடி பறக்க வந்தவா இந்த சீமையெல்லாம் அன்பு கொடி பறக்க வந்தவா எங்கும் நிறைந்தவா ஏகமயமானவா சங்குமணி ஒலி கேட்டு எழுந்த நாதா அருள் தங்குதடை இல்லா அருள் தந்த நாதா சிவ சிவ சிவரகரா 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 எங்கும் அங்கும் எங்கும் நிறைந்த நாதானி அருள்கே தருமபதி கண்டெழுந்த
இன்று வையகத்திலே இது கடைசி கால செய்தியாக இந்த உலகத்துக்கு எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். ஐயா சொன்னவை அனைத்தும் அகிலத்திரட்டு அருள் மூலமாக இந்த உலகத்துக்கு எடுத்து வைத்த அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே சொல்றோம்மா, இது கடைசி காலம் தான். எதுக்கு? நமக்கா இல்லையா? நமக்குன்னு சொல்ல மாட்டேன், இந்த உலகத்துக்கு இது கடைசி காலம். அவன் ஆடுகிறான். ஐயா சொன்ன மாதிரி கோலே நெடு மலையனும் கோலங்கட்டி ஆடுகிறான். கூத்தாடி சித்தனுமா என் சிந்து வித்தை யாரறிவா. கொம்பு சத்தம் கேட்குதப்பா பம்பு கலி அழியுதடா. வங்காள மலையா வாராரே கலியடிக்க. ஐயா சொன்னது அத்தனை நடந்திருக்கு. கோலனெடு மாலையன் கோலங்கட்டி ஆடுகிறான். அவன் ஆடுகின்ற ஆட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இந்த உலகம் உருண்டு கொண்டுகிட்டு இருக்கிறது. கடைசி காலத்துக்குள்ள மாட்டி இருக்கிறோம். இந்த நேரத்திலேயாவது ஆதி பரம்பொருள், அந்த ஆதி மூல நாராயண வைகுண்ட பரம்பொருளின் பொன்னு திருவடியை பற்றி சிந்தித்தால் நம்முடைய வாழ்க்கை நலமாகும். அந்த அப்பன் சாதாரணமானவன் அல்ல, அற்புதங்களை நிகழ்த்துவன். இந்த கலியளிக்கவன் குதிரை மேலே ஏறி ஐயா வருகிறார். எப்படி வாராராம் தெரியுமா ஐயா? வெள்ளை குதிரையிலே வீர வாழ் கொண்டு இந்த கலியறுக்க கல்கி அவதாரமாக ஐயா வருவார் என்று சொல்லியிருக்கிறார். வெள்ளை குதிரையில வீர வாழ் கொண்டு கலியறுக்க நாராயணன் வருவாராம். அவதாரம் எடுத்து இந்த உலகத்துக்கு வரதா எல்லா புராணங்களும் சொல்லி இருக்கிறது. அவன் இன்னைக்கு ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஏவுகணையை தட்டி விட்டு டம்முன்னு வெடிச்சுட்டு போகக்கூடிய காலம். இப்ப வீர வாழை கொண்டு வச்சு எத்தனை பேரை வெட்ட முடியும் ஐயா என்று அற்புதமாக சொல்லுகிறோம். ஆனால் இங்கே இருப்பது என்ன? வெள்ளை குதிரை என்பது வெள்ளை மனம் படைத்த உள்ளத்தை உடைய ஒருவன். வீரவாள் என்பது அவனுடைய நாவில். அவன் நாவிலே சொல்வதுதான் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய அற்புதமாக கலி அளிக்கக்கூடிய மந்திரமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒருவன் இந்த உலகத்திற்கு கலி அளிக்க வருவான்னா அற்புதமாக நிறைந்த அந்த வெள்ளை மனதுக்கு சொந்தக்காரரும் அன்று சொன்னவையெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு உத்தமமான இறைவனுமான ஆதி மூல நாராயண வைகுண்ட பரம்பொருளே இந்த கல்கி அவதாரமாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். அவன் சாதாரணமான இறைவன் அல்ல. தெச்சேனா பூமியிலே நிச்சயமாய் நான் வருவோம் சொல்லுகிறேன் கேளுங்கப்பா சுத்தமுள்ள சாந்தோகளே. தட்சணாபூமியிலே தேசபர சோதனைக்கு நிச்சயமாய் நான் வருவோம். இது சாதாரண சாமி இல்ல. தோணாத பொருளை தொடர்ந்து உணர்ந்து கண்ட மன்னவருக்கு சாணார் என நாமமிட்ட அந்த அற்புதமான நாராயணனுடைய அற்புதமான நிகழ்ச்சி. நாராயணன் அவன் 10 அவதாரம் கண்டவன், பாதை வகுத்து தந்த பரம்பொருள். அகில திரட்டு 600 இந்த உலகத்துக்கு சொல்றதுன்னா அற்புதமா. நான் பயமுறுத்த வரல, சாமி குடலை புடுங்குற சாமியும் இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் அவர் சொன்னது அப்படியே நடக்குது. அம்மை பகவதியாளை திருமணம் செய்கின்ற பொழுது அம்மா கேட்பா, இது என்ன கலியுக வினையாண்டு? இப்போ கலி அழிய போகணும்னா இப்படி எல்லாம் ஒரே தெய்வத்துக்குள்ள அடங்கணும். இப்போ கலியை எப்படி அழிவான்? அவன் அழியக்கூடிய காலம் இதுதானடின்னு சொல்லுவார். என்னெல்லாம் சொன்னாரா? இவன் மாளும் போது இனத்துக்கு நம்பகையாம் சிவஞா
கோள்கள் மிகுத்திருக்கும் அலைஞான வேதம் தடுமாறி கைவிடுவார். இவன் மாளும் போது இனத்துக்கு இனம் வகையாகும். எவன் கலியே இன்னைக்கு கலியன் தான் கூடி போயிருக்கிறான். அவன் மாடுற போது இனத்துக்கு இனம் வகையாக தான் இருக்கும். கலி வரப்படாதுன்னா மனசுக்குள்ள ஐயா தந்த அற்புதமான ஒரு மந்திரம் இருக்குது. அதை சொன்னாரு. காளி வெள்ளம் வருகிறதா ஒரு கப்பல் செய்து வைத்திடுங்க. காளி வெள்ளம் வருகிறதடா ஒரு கப்பல் செய்து வச்சுக்காங்க. கடந்து போன சுனாமி அழிவுல கப்பல் எல்லாம் துண்டு துண்டா போச்சு. எல்லா கப்பலுமே போயிட்டு. ஆமா, அதுக்கடையில கப்பலை செஞ்சு வச்சுட்டா காப்பாற்ற முடியும். அப்ப ஐயா சொன்ன கப்பல் எப்போது அவர் சொன்னாரு. ஐயா சிவ 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 அரகர அரகர சிவ 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 அரகர அரகர ஐயா சிவ 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 அரகர அரகர சிவ 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 அரகர அரகர ஐயா சிவ 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 அரகர அரகர சிவ 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 அரகர அரகர ஐயா சிவ 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 அரகர அரகர சிவ 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 அரகர அரகர ஐயா சிவ 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 அரகர அரகர சிவ 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 அரகர அரகர ஐயா சிவ 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 அரகர அரகர சிவ 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 அரகர அரகர ஐயா சிவசிவா அரகரா என்ற அற்புதமான மந்திரத்தை இந்த ஐயாவளி மக்களுக்கு எல்லாம் ஐயா கொடுத்துருக்கிறார். இந்த மந்திரத்தை போதிச்சுக்கிட்டு இருந்தாலே நமக்கு ஆபத்து வராது. நம்ம வாழணும்னு தானே சாமியை கும்பிடுறோம். நாராயண சாமியை கும்பிடுறோம்னா நல்லா இருக்கணும் தான். அந்த சாமி சாதாரணமானவர் அல்ல, நம்ம அப்பன். உலகத்திலெல்லாம் காக்க வந்த தெய்வம், உரிமையோடு சொல்லக்கூடிய தெய்வம் நம்ம அப்பன். அவன் சாதாரணம் இல்லை. இந்த உலகம் படைத்தது, ஏகமெல்லாம் பிறந்தது, முதல்ல உலகம் உருவானதா சொல்றாங்க இல்லையா? அப்படி உருவான உலகத்தில் தேவர்களை படைத்தான் நாராயணன். தேவர்கள் பிறந்த உடனே தேவர்களுக்கு அழிவே இல்லாத அமிர்தம் கிடைக்கிறது. அவனுக்கு சாவே கிடையாது. சாவு இல்லைன்னா சாமியை கும்பிடுவானா இவனாவது? கும்பிட மாட்டான். சாவு வரணுன்னா சாமியை கும்பிடுறோம். உண்மையிலே நமக்கு எப்போன்னு தெரியாது. அதனால தான் விட்டு போகிற நேரம் 4 தடவை கும்பிட்டுக்கிடுவான். எங்கனையாவது வழியில் போக்குறதுலாம் சாமி கும்பிட்டுக்கிடுவான். ஏன் செத்து போயிடக்கூடாது. எல்லாம் மரண பயம். ஆமாம், மரண பயம் இல்லைன்னா ஒரு பயம் சாமி கும்பிட மாட்டான். கும்பிட மாட்டான், கோயிலே வைக்க மாட்டான். கோயிலே இடிச்சு கும்பாபிஷேகம் நடத்துவானாக்கு. ஆமா, ஒன்றும் தொடவே மாட்டான். சாமி கும்பிடுற எண்ணெய் இருக்க வரணும்னா சாவு பயம்தான். ஒரு பயம் இருக்கணும். வீட்டை விட்டு வெளில வரவன் பைக்கை தொட்டவன தொட்டு கும்பிடுவான். சாவியை போடும்போது கும்பிடுவான். வண்டி போடும்போது கும்பிடுவான். எல்லாம் கும்பிடுறான். ஏன்? எல்லாம் பயம்தான். செத்து போகணும் பயம். ஐயா சொன்னது மாதிரி சாவு பயம் இருப்பதனால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவனை வணங்குகிறோம். அந்த பயம் இல்லை என்றால் எந்த இறைவனை நாம் வணங்குவோம்? அப்ப மரண பயம். ஐயா சொன்னார், பயந்து இருந்து நீ பணிவிட செய்வாயானால் உயர்ந்த கூடி வாவாய் உயிர் விளைப்பாய் என் மகனே. பயந்து இருந்து நீ பணிவிடை செய்வாயானால் உயர்ந்த குடியாவாயினர். பயந்திருந்து பணிவிடை செய்யணும். ஐயாவுடைய அருள்நாமத்தை சொல்லணும். சிவ சிவா அரகராங்கிற நாமம் சொன்னாலே போதும், தீவினை எல்லாம் மாறும். தினம் ஒரு நேரம் எந்தன் திருமொழி அதனை கேட்டால் பனி வெள்ளம் போலே பாவம். கேட்டாலே போமா, பாவம் பறந்துருமா. சொன்ன இல்ல, சொல்றது எல்லாருக்கும் ஈஸி. மேடையை போட்டு மைக்க பிடிச்சி அப்படி இருங்க மக்கா இப்படி இருங்கன்னு சொல்லிடலாம். ஆனா அதுபடி நடக்கிறதும் கேட்கறதும் கஷ்டம் இல்லையா? ஐயா சொன்னாரு, கண்ணு மக்கா என் சூத்திரத்தை கண்டறிந்து பாருங்கப்பா. கேக்குதா ஐயா? கேக்குதா? 13 குள்ளிருந்து பாடுகிறேன் சிவகாண்டா. 13
13க்குள்ளிருந்து பாடி வருகிறார் ஐயா சிவகாண்டம். அந்த சிவகாண்ட பிரகாரப்படி இன்னைக்கு உலகத்தில் நடப்பெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்குது. அதுல மாட்டம் இல்லை. ஏகம் ஒரு பரமானதும் இம்மன்றொரு வாயுவில் சக்தி விளைந்ததும் சக்தியில் சிவம் தோன்றி சிவத்துள்ளாதும் தோன்றி நாதத்தில் விட்டுது தோன்றி ருத்திரர் மயோசிர தோன்றி அந்த விண்டங்கள் எல்லாம் தோன்றி இந்த உலகம் ஐக்கியமாயிற்று. அப்படி இருந்த நேரத்திலே அந்த தேவர்கள் இறைவனை வணங்குவதற்கு படைக்கப்பட்டார்கள். ஆனால் அழிவில்லாத தேவர்களுக்கு கடவுள் மேல பயம் வரலன்னு ஒன்று சொன்னா சிவனையும் மதிக்கலை எவனையும் மதிக்கலை. நமக்கு சாவே கிடையாதுன்னா ஆணவத்தின் உச்சத்திலே ஈசன் ஒரு யாகம் விளக்க யாகத்திலே குரோணி என்ற அசுரன் தோன்றுகிறான். குரோணி அறை மூலமாய் உலகத்தையே இருந்து விழுங்க வருகிறான். ஈசனோ தப்பி ஓடுகிறான். நாராயணன் தவமிருந்து அந்த குரோணியை அளிக்க வரம் கேட்கிறார். அப்பொழுது ஈசன் அவனுக்கு நெடிய வாழ் ஒன்றை கொடுத்து இந்த குரோணியை அளித்தால் யுகா யுகங்கள் தோறும் அவன் அவதரிப்பான், அவன் பிறப்பான், அவனை நீரே அவதரித்து அவனை அழிக்க வேண்டும் என்று நாராயணன்கிட்ட வரம் வாங்குறார். குரோணி அடுத்த யுகத்தில் குண்டோமசாலியனாக பிறக்கிறான். அடுத்து தில்லை மல்லாரம் மல்லோசி வாகனாக பிறக்கின்றான். அடுத்த யுகத்திலே சூரன் சிங்கமுகச்சூரனாக பிறந்தான். அடுத்து இரணியனாக பிறக்கின்றான். அடுத்து ராவணனாக வருகிறான். அடுத்து துரியோதனாதிகளாக பிறக்கின்றான். இப்படி பிறந்தவனே அப்ப நாராயண அவதாரம் எடுத்து அழிச்சாருங்கிறது புராண செய்தி நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? மகாபாரதம் ராமாயணம் எல்லாம் படிச்சதுதான். இவ்வளவும் அகிலத்திரட்டுக்குள்ள வருது. இத்தனையும் செய்த இறைவன் அழகான பர்வதாமலையிலே பச்சை நல்ல பட்டு கட்டி பவளமணி குடி ஒழித்து பிச்சு மலரழகனாக அப்பன் பவனி வருகிறான். சங்க கூட்டம் இல்லையப்பா சரச கூட்டம் இக்கலியில் சங்க கூட்டம் இல்லையடா சரச கூட்டம் இக்கலியில் என்ன ஐயா சொன்னாரா? அது போலதான் இன்னைக்கு நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. சரச கூட்டம் 4 பேர் 4 தடவை ஆடுறது பாடுறது இருந்தா நம்ம ஆளுக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி தெய்வீகமா இருந்தா ஏதோ இருப்போம், எந்திரிச்சும் போயிடப்படாதே பெஞ்சு போட்டு தந்திருக்காவளேன்னு இருக்கிற ஆட்களும் உண்டு. ஐயாவுடைய அருளோடு இந்த நிகழ்ச்சியை சமர்ப்பணம் பண்ண வந்திருக்கிறோம். கேட்ட உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கை. வாழுயிர் தாழ்வில்லாமல் மக்களும் எவன் எங்கே பணிந்திருந்து பணிவிடை செய்வானோ அவன் உயர்ந்த குடி ஆவான். அது ஐயா எழுதி வைத்தது. அதான் ஐயா சொன்னார், பயந்து இருந்து நீ பணிவிடை செய்வாயானா உயர்ந்த கூடியாய் உயிர் விளப்பாய் மகனே. அப்படி போனா நல்லா இருக்கும். இன்னைக்கு ஆனா இருக்கிறோமா நிறைய பேர் வேஷம் வெளியில தான் பக்திமானா இருப்பான், வீட்டுக்குள்ள போனா என்னெல்லாமோ நடக்கும். ஆனா நம்ம அப்படி இல்லை ஐயா. இது எப்படிப்பட்ட குகம்? ஐயா சொன்னாரே, சாணாருக்குள்ளே சர்வதுமே தான் அடக்கி கோணாத மாயம் கொடுத்து க்குள்ளே சர்வதுமே அடக்கி கோணாத மாயம் குறுக்கொடுத்துகின்ற கொண்டோம். வைகுண்ட சாமியை பத்தி பேசும்போது மட்டும் நம்ம சாமிங்கிற உணர்வு வேணுமா? நம்ம அப்ப நம்ம தெய்வம் நம்ம காக்க வந்தவர். அதனால தானே சொல்றேன், குரோணியுடைய துண்டமாக துரியோதனனை வரைக்கும் அளித்தார். துரியோதனனை அளித்து முடித்த இறைவன் பஞ்சபாண்டவர்களுக்கு குருநாடு பட்டம் சூட்டிவிட்டு அப்படியே ஒரு கங்கை கரையில் அயோத அமிர்த கங்கை கரை வழியாக போகிறார். பர்வதா உச்சுமலையிலே தன்னுடைய பாவமாய கூட்டை கடத்திவிட்டு அப்பன் அங்கே கிள பண்டாரமாக அமர்ந்திருக்கிறார். சிவபெருமானுக்கு பணிவிடை செய்வதற்கு 7 அம்மைமார்கள் செல்கிறார்கள். இந்த 7 அம்மைமார்களும் சப்தகண்ணீர் என்று சொல்லக்கூடியவர்கள். மரகதம், வள்ளி, வள்ளி, சரிகை, சரிதை, சரகதக்கண்ணி, அரிமடவு என்று சொல்லக்கூடிய 7 அம்மைமார்கள் 7 சப்தமாதர்கள் அப்பனுக்கு சிவபெருமானுக்கு பணிவிடை செய்ய நீர் திரட்டச் சென்றார்களாம். அப்படி செல்லுகிற நேரம் நாராயணன் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு பண்டார வேஷம் போட்டு போய் கேட்டார். என்ன கேட்டாரா? கண்ணியர்களே, என்ன யாரம்மா நீங்க? எங்கிருந்து வர்றீங்க? நாங்கள் கைலை வாழ் சிவனுக்கு பணிவிடை செய்யும் சப்தமாதர்கள். ஆதி கைலாயவாயனுக்கு பணிவிடை புரியும் சப்தமாதர்களா நீங்கள்? கண்ணியர்களே, தினம் தோறும் இந்த ஏவலை அந்த கைலை வாழ் ஈசனுக்குத்தானே செய்கின்றீர்கள். இன்று ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த பணிவிடையை இந்த பண்டார கிழவருக்கு செய்யுங்களே. பார்த்தீங்களா ஐயா, சோதிச்சு பார்க்கிற என்னைக்கும் சிவபெருமானி செய்யறல இன்னைக்கு ஒரு நாள் செய்யப்படாதா அப்படின்னு தட்டி பார்க்கிறார். அப்ப 7 அம்மமா இருக்க என்ன எப்படி இருக்குது? யார் வேணாலும் மனசு மாறலாம், தாய் மாற மனசு மாறப்படாது. அதுக்கு தான் இது. ஆனா ஒரு பெண் மட்டும் மனம் நிலை மாறி போய்விட்டால் இந்த உலகமே தாங்காது.
அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இது. பெண் நிலை மாறக்கூடாது. இந்த 7 பேரும் உடனே பார்க்குறா. அவ சொன்னாங்க, பண்டாரா என்னம்மா உமக்கா நாங்க பணிவிட செய்யறோம். ஓட்டிலே இறந்து உண்டு ஊர்வழியே தெரியுகின்ற ஆண்டிக்கே அல்லாது அரவணையில் படுத்து கிடக்கிறானே பார்க்கடல் வாசன், அவனுக்கு கூட இந்த பணியை நாங்கள் செய்ய மாட்டோம். அரவணையில் துயிலும் காண்டிவனுக்கு கூட இந்த ஏவலை செய்ய மாட்டீர்களா? அப்படியானா கண்ணீர்களே, நீங்கள் சுனையாடுங்கள், நீரினை வெண்ணெய் போல் திரட்டுங்கள், பார்ப்போம். போங்கள் போங்கள். பாத்தீங்களா, இது ஏன்னா சிவனுக்கு தானே பணிவிட செய்றீங்க, எனக்கு செய்யுங்க. ஆனா 7 பேரும் எப்படி இருந்தாங்க? உறுதியா, நாங்க சிவனை தவிர வேற எவனுக்கும் செய்ய மாட்டோம். எவனுக்குன்னா என்ன? பார்க்கடல்ல கிடக்கிறவனுக்கு கூட செய்ய மாட்டேன்னா பார்க்கடல் வாசன் தான் கேட்கிறாரு. அப்பதான் நினைக்கிறாரு, எவ்வளவு உறுதி. பெண்களுடைய மனசுல அந்த உறுதி வேணும், அந்த உறுதிப்பாடு வேண்டும். வேறக்கணும். அதான் ஐயா சொன்னார், உறுதி பெரியதப்பா எப்பா பெரியதப்பா உடையவனே என் மகனே. உறுதி பெரிது உடையவரே. ஐயா வழியில உறுதி இருக்கணும். சோதனை வரலாம், கஷ்டம் வரலாம். அவன் கோயிலுக்கு போற நேரத்துல கல்லு கூட தட்டிடலாம். கோயிலுக்கு போனன்னு நினைச்சுக்கிட்டு வெளியில வருவான், பிள்ளை கீழே விழுந்து மூக்கடி அடிச்சிருக்கோம். பாத்தி அந்த கோயிலுக்கு போன உடனே இந்த பிள்ளை இப்படிதான் போண்டாம் டீ சாமியும் மண்ணாங்கட்டிதான், அதோட நடத்திக்கிட்டு நம்ம அதில் எவ்வளவு இடர்கள் வந்தாலும் பாடிக்கிட்டு போய்கிட்டு போனோம். நம்மை மாதிரிலாம் தான் சொன்னா, நாங்க சிவனுக்கு மட்டும்தான் பணி செய்வோம், வேற யாருக்கும் இல்லை. அப்பதான் இருக்கிறார். ஒவ்வொரு யுகமும் பிறக்க வைக்கின்ற பொழுது தேவர்களை பூலோகத்திலே படைப்பது வழக்கம். அதுபோல் இந்த யுகத்திலும் படைக்க வைக்க வேண்டுமே என்று நினைக்கிறார். அதற்கு அம்மைமார்கள் வேண்டும். அப்ப இந்த 7 பேர் தான் சரி. என்ன இவங்க உறுதியா இருக்கிறாங்க. அந்த உறுதி ஐயா சொன்னார், பெண்களுக்கு உறுதி வேணும். கணவன் மொழி கரவு மொழி பேசாத துணைவி நிலைமை அது சொல்லுவேனே மானை மயங்க போரும் சாமம் அங்கை இழந்திருந்து முகத்தில் நீரிட்டு நான் முகத்தோனை தொழுது அகத்தி தெரு முத்தம்மா ரங்காரமாய் வெறுக்கி பவுதாக அனைத்தும் பாடிப்பார் பெண்ணார்கள். ஐயா சொன்ன அற்புதம். அவர் சொன்னாரு, பெண்கள் இப்படி இருக்கணும்னு சொல்லாரு. அந்த பெண்கள் தான் அந்த 7 பேரும் உறுதியா இருக்கிறாங்க. உறுதி இருக்கணுமா? புருஷனுக்கு எந்த அம்மா ரொம்ப கற்போட பறிவிட செய்கிறாளோ அவளுக்கு கடவுள் கூட கால் தூசுதான். கோயிலுக்கே போண்டாம்மா, நீங்க உங்க புருஷனையே கும்பிட்டு புருஷனுக்கு நல்ல பணிவிட செஞ்சு பாருங்க, நீங்க ஒரு கோயிலுக்கு போக வேண்டாம். ஐயா சொல்லியிருக்கிற, நான் சொல்லல. கணவனுக்கு பணிவிடை செய்கின்ற தாய்மார்கள், பெண்களுக்கு பக்திக்கு கோயிலுக்கே தேவையில்லை. ஒரு பெண்ணானவள் கணவனை நல்லா கவனிச்சா போதும், அவக்கு சாமி கும்பிடாண்டான். ஒரு ஆணானவன் பெத்தவங்களை நல்லா கவனிச்சா போதும், அவன் கோயிலுக்கு போக வேண்டாம். தாயின் தகப்பனுக்கு நல்ல பணிவிடை செய்து எவன் வருகிறானோ அவன் எந்த கோயிலுக்கும் போக வேண்டிய தேவையே இல்லை. அது ஆண்டவனே அவனுக்கு படி அளப்பான். ஆனா பெத்தவளுக்கு ஒரு படி சொத்தை கொடுக்க முடியாம 10 கோயில் கட்டி கும்பாசனம் ஒரு சாமி அதில் கொடுக்க மாட்டான். அதனாலதான் சொல்லுது, தாய் பிள்ளைங்க ஆணுக்கு ஒரு பக்தின்னா பெத்தவங்களுக்கு, பொண்ணுக்கு பக்தின்னா புருஷன்கிட்ட. இதை வச்சு பாருங்க, நல்லா இருக்கும். இந்த பெண்களும் உறுதியாக இருந்தார்கள். ஆனால் அப்பதான் நினைக்கிறார், அப்ப இந்த 7 பேரையும் தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஐயா குளிரையும் கொந்தலையும் ஏவிடுகிறார். காத்தடிக்குது, மழை அடிக்குது, 7 பெண்களும் குளிர் தாங்க முடியல. ஐயா 7 லோகத்துக்கு சென்று 7 லோக வித்துக்களை தாக்கி அந்த குளிர் எடுத்த உடனே 7 பேரும் கொந்தல் தாங்க முடியாம எங்கேயாவது போறாமன்னு நினைக்கிறாங்க. அப்பா சுனைக்கரையில் அக்னியாக வளர்கிறார்.
தாய்மார்களும் 7 குழந்தைகளை பெற்று போட்டு நீர் திரட்டச் சென்று நீர் திரளாத காரணத்தினால் 7 பேரும் தவசுக்கு சென்று விட்டார்கள். பெத்து போட்டவர்கள் 7 பேரும் தவம் இருக்க போயிட்டா 7 பிள்ளை, ஒரு பிள்ளையே பெத்து போட்டுட்டு பெத்தவா போயிட்டாலே இன்னைக்கு உள்ள ஆம்பளை வளர்க்கறதுக்கு என்ன பாடுபடுறான். இன்னைக்கு அம்மா எல்லாம் வளர்த்தாதானே புள்ள, அதனால இது வேணுமே. ஐயா கேட்கிறார், பிள்ளையை வளர்ப்பதற்கு தாய் வேணும்னு. முதல்ல இவர் என்ன பண்றாரு, இந்த குழந்தைகளுக்கு பால் கொடுக்க வேண்டும். பிறந்த பிள்ளைகளுக்கு சேனை ஊத்துவாங்க. சேனை ஊத்துறதுக்கு அமிர்தத்தை எடுக்க போனார். அமிர்தத்தை வேதியம் குடிச்சிட்டு போயிட்டான். உடனே அவன் இந்த பூலோகத்திலே பனமரமா சாபம் போட்டு வளரடான்னு சொல்லிட்டு அமிர்தம் தான் போச்சு. பாலுக்கு என்ன பண்ணாரு, இந்திரனுடைய பசுவை அழைத்து பால் உமிழ்ந்து கொடுத்தார் பிள்ளைகளுக்கு. அப்பவும் குப்பி பால் தான். பெத்தவளே பால் தரான் போனா நமக்கு குப்பி பால் இருந்த புறமே குப்பி பால் தான். என்ன செய்யுது, நாராயணன் சங்குல பால் விழுந்து தந்தாரு. ஆமா, சரி அதோட விட்டா போடுமா. இனி பிள்ளைகளை வளர்க்க ஒரு அம்மை வேணும். எந்த அம்மை, புட்டாபுர நாயகியே பத்திரகாளி அம்மா. பத்திரகாளி அம்மா அங்க வச்சு நினைச்சு பத்திரகாளி அம்மா. பத்திரகாளி அம்மா மாகாளி என்ற அவள் வடபத்திரகாளி. வடபத்திரகாளி ஓகாளி என்ற அவள் உயர்ந்த விலக்காளி. உயர்ந்த விலக்காளி பெண்ணல்ல போர்க்கு அவள் புருடமிக போதி. பத்திரமாகாளி இன்னவரும் மன்னவரும் இருவாம் போராடி. பத்திரகாளி அம்மா ஆணருவர் தன்னாலே அழியவரும் பெற்று. அழியவரும் பெற்று தானருவன் தன்னையுமே சக்தி உமைதனையும். சக்தி உமைதாயோ பூனாரம் பூண்டவள் முட்டாபுரை காளி. புறகாளி காளி படையும் அவள் கமந்த வரும் அம்மா. வது அம்மா ஆணும் பெண்ணும் ஆனவளா மாங்காரை காளி. அங்கார காளி ஓங்காரை காளி அவள் வடபத்திரை காளி. வடபத்திரகாளி 7 பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஆதி நாராயணன் நினைக்கிறார். தக்கன் தலை துணிக்க 7 பிள்ளைகள் வரங்கேட்டு தவம் இருக்கிறாள் காளி. அந்த காளியை அழைக்கிறாள், மாகாளி தங்கையே வடபத்திரகாளி அம்மா, உனக்கு பிள்ளை தரித்து பிறக்க வழி இல்லை. ஆகவே தக்கன் தலை துணிக்க உனக்கு 7 பிள்ளைகளை நான் தருகிறேன் என்று சொல்லி அப்ப நாராயணன் இந்த 7 பிள்ளைகள் எடுத்து கையில கொடுத்தார். அம்மை காளி பிள்ளைகளை வாங்கி அவள் பார்த்தாள். அண்ணா, என்ன, இந்த 7 குழந்தைகளும் தங்களுடைய நாதவிந்தில் பிறந்த குழந்தைகள். ஆகவே இந்த குழந்தை 7க்கும் தாங்கள் நாமம் சுட்டி தாருங்கள் என்று அன்னை வேண்டுகின்றாள். தாய்க்கு தான் பிள்ளைக்கு பேர் வைக்கணும்னு ஆசை. பேர் வச்சு கேட்கணும்ல. அவ கேட்கிறா, நாராயணா உன் பிள்ளைகளுக்கு பேர் வச்சு கொடுக்கப்படாதா, நம் பிள்ளைங்களை கூப்பிடணுமே அன்னு கேட்கிறா. கேட்டவுடனே அப்ப என்ன நினைக்கிறார், காளி கேட்டாலே உடனே பேர் வச்சிருக்கணும். அவர் பேர் வைக்கல. அவரே என்ன செய்கிறார், இந்த தெய்வலோக சக்கரத்திலே மூல முதல்வர் யார், ஆதி சிவபெருமான். அந்த சிவபெருமானை அழைத்து பேர் வைத்தார். அவரும் தானத்தை மறந்துடல. ஆனா அன்னைக்கு கொஞ்சம் வரைக்கும் வந்து தானத்தை மறந்துடுறானே. பெரியவன் இருக்கும் போதே சின்னவன் பட்டம் எல்லாம் போட்டுருக்கானே. நாலு போட போற ஆசை எவனுக்கு விட்டுச்சியா இல்ல கேளுங்க. தானம் மறவாதே தன்னளவு வந்தால்னு ஐயா சொல்லி இருக்கிறார். அப்ப அப்படின்னு வரும்போது அதற்குன்னு ஒரு அடைமுறை கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த தானத்தை மறந்து போடுறானே. எங்க போயிருவா இவனெல்லாம் ஐயா சொன்னாரு, கோல நேடு மலையனும் கோலங்கட்டி ஆடுகிறான். அவர் ஆடுற ஆட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு ஒரு வயல மொழிக்கிற ஐயா. ஆனா அப்ப நாராயணன் என்ன செய்கிறார், சிவபெருமானை அழைத்து, மூலவரே அசையாத சக்தியான ஆதி பரம்பொருளே, நீர் இந்த குழந்தைகளுக்கு பேர் வையும். ஒரு வீட்டுல குழந்தை பிறந்தா 41 கழிஞ்சு அந்த பேர் வைக்கிற சடங்கை பெருசா செய்வாங்க. அது யாருக்கிட்ட வீட்டில் பெருசுக்கிட்ட கொண்டு கொடுப்பாங்க. தாத்தா பெரியப்பான்னு பெருசா கொண்டு இந்த பிள்ளைக்கு பேர் வைங்கன்னு கொடுப்பாங்களாம். அப்போ இப்ப யாராவது வைக்கிறாங்களுக்கு பேர் வைக்கிறதுக்கு ஒரு பாரம்பரியம். அங்கே நாராயணன் சிவபெருமான் கிட்ட பேர் வச்சார். உடனே சிவபெருமான் என்ன செய்தார் தெரியுமா,
மைத்துனரே, உம்முடைய நாதவெந்தில் பிறந்த பிள்ளை இது. இது சாதாரண பிள்ளை இல்ல. தோணாத பொருளை தொடர்ந்து கண்ட மன்னவர்க்கு சாணார் என நாமும் சாற்றினார் ஈஸ்வரனா. மதமான விந்து மாயமுனி செய்யதற்கு சான்றோர் என நாமும் சாற்றினார் வேதாவும். நாடாழ்வான் என்றார் நாமம் விட்டார் வேலருக்கு தாடாண்மை உள்ள சக்தி எங்கே உரைப்பாள். தோணாத பொருளை தொடர்ந்து கண்ட மன்னவருக்கு சாணார் என நாமம் சாற்றினார். எவ்வளவு பெரிய பரப்பு பாருங்க. கண்ணுக்கு தெரியாதவன் இறைவன், அவனை எவன் உணர்கிறானோ அவன் சாணான். எவ்வளவு அற்புதம் கொண்ட தோணாத பொருளை தொடர்ந்து கண்ட மன்னவருக்கு சாணார். எவ்வளவு பேர சிறப்பெல்லாம் தந்த அப்பன், நம்ம அப்பன். அந்த அப்பனை மறந்து போயிருமே. எவ்வளவு சிறப்பு தந்தார். இவ்வளவு சிறப்பு தந்தவன் விடார். நாடாழ்வார் என்று நாமமிட்டார் பாலருக்கு சான்றோர் என்று பிரம்மதேவன் பெயரிட்டார். நாடாழ்வான் ஐயா சொன்னாரு, நாடாழ்வார் அப்பாதியில் ஒட்டுவதும் எங்கள் ஐயா, நல்ல தீர்த்தோடு ஒட்டுவதும் எங்கள் ஐயா, நல்லதொரு சிங்காசனம் அமர்ந்து அரசாள வருவதும் எங்கள் ஐயா. சிவ 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 கம்புத்தடியை கையில கொடுத்து கருணை விடுவதும் எங்கள் ஐயா, கொண்டு வந்து உடிக்க சொல்வது எங்கள் ஐயா, ரொம்ப கவரி வீசி அசைக்க சீமை அரசாள வருவதும் எங்கள் ஐயா. சிவ 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 அரகர அரகர. நாடாழ்வார் நாடாழ்வார் அப்பதியில் கூட்டுவது எங்களை எவ்வளவு அழகா சொன்னாரப்பா. இப்படி பேரெல்லாம் வச்சு இந்த பிள்ளைகளை சிறப்பு வைக்க வைத்தவர் மாயவன் நாராயணன். சிவபெருமான் பேர் வச்சு அந்த பிள்ளைங்க எல்லாம் பேர் வச்சாச்சு. 7 பிள்ளைக்கு பேர் வச்ச உடனே இனி என்ன பண்ணுவாங்க? அந்த பிள்ளைய கொண்டு தொட்டுல போடணும். தொட்டுல போட்ட உடனே யார் தாளாட்டுறா? யார? நம்மளை. நம்ம தான் சான்றோம், வேற யாரும் இல்லை. இந்த 7 பேரும் பெத்த பிள்ளைங்க தான் இன்னைக்கு நிறைய இருக்கு இந்த உலகம் முழுக்க. அன்னைக்கு 7 பேர், இன்னைக்கு எத்தனை கோடி? அவ்வளவு கோடி இன்னைக்கு 7 பேரால வந்தது. அந்த 7 பேரையும் தூக்கி அன்னை கலைவாணி அப்படியே தூக்கி தங்க தொட்டுல போட்டு 7 பிள்ளைகளும் கலைவாணி தாளாட்டினாலாம். சாதாரண ஆள் தாளாட்டல. இன்னைக்கு நம்ம ஆள் எங்கெங்கோ தசுமாறி போறானே ஐயா. கலைவாணி தாளாட்டி சிறப்பு சேர்த்தார். எப்படி? வைகுண்ட கண்ணோ வரம் பெற்ற மதவமோ கைகண்ட வித்தை கருத்தறிந்த உத்தமரோ நம்ம சாமி அறியாம இன்னைக்கு எங்கெங்கோ போறோமே. போறதுக்கு வந்து இந்த தாளாட்டெல்லாம் கேட்கணும். நமக்கு அப்பையும் அகிலத்திரட்டு மூலமா வச்சிருக்குது. நமக்கு நம்ம தானே பிறந்த பிள்ளை. அந்த பிள்ளைகளுக்கு அவன் பாடிருக்கானா? எப்படி? தங்கம் முடி பெற்றவனோ சங்கு முடி கவரனோ வங்க நிசங்கண்ட மங்காத சான்றவரோ இவன் சாதாரணமானவல்ல, தர்மமுடி பெற்றவனோ சாஸ்திரத்து குற்றவனோ
சொல்லுகிறார் ஐயா, சாணாருக்குள்ளே சர்வதும் அடக்கி கோணாதமாயன் குறுக்கொடுத்துகின்ற கண்ணோ. சாணாருக்குள்ள சர்வதுமே அடக்கி கோணாதமாயன் குறுக்கொடுத்துகின்ற கண்ணோன்னு எவ்வளவு அற்புதமாக அன்னை கலைவாணி இந்த பிள்ளைகளை தாளாட்டுகின்ற பொழுது சாதாரணமானவல்ல, இவன் சாதாரண அற்புதமானவல்ல. தேவருக்கும் மாணவர்க்கும் திருப்பதிகள் ஆவதற்கும் மூவருக்கும் உதவி செய்து உரித்து வந்த கற்பகமோ, சென்ற இடம் எல்லாம் சிறப்பு பகுமானமுடன் மண்டலங்கள் வைக்க வாழுகின்ற மன்னவரோ, அறிவு ஞானத்தோடும் ஆதி பிறவியோடு செறியின் கலையோடு சொரமுத்த சாண்டவனோ, இப்படி அற்புதம் பெற்ற சாண்டவன் இவன். எவன் நம்ம இங்க இருக்கிறோமே, இவ்வளவு பேரும் கலைவாணி வளர்த்த புள்ள, தாலாட்டின புள்ள மறந்துடுறோம் ஐயா. சாணான் சாணான் என்று சண்டாள நீசன் எல்லாம் அந்நாள் வதித்தார் என்று வைகுண்ட சாமி வருவதற்கு முன்னால நம்ம பிள்ளைங்கள்லாம் கஷ்டப்பட்ட இடம் இந்த மாவட்டம். யார் வேணாலும், அதனாலதான் எவ்வளவுதான் பவுசு இருந்தாலும் குமரி மாவட்டத்தில் இப்படிப்பட்ட ஊர்வலம் நடக்கும் போது பெருமையா இருக்கு ஐயா, அற்புதமாக இருக்கிறது. ஆண்டவன் அறுத்த பிள்ளை, அவன் தானே நமக்கு தாயாக தந்தையாக இருக்கிறான், அனைத்துமாக இருக்கிறான் அப்பன். கலைவாணி இந்த பிள்ளைகளை தாளாட்டி மாகாளி கையில் கொடுத்து, மாகாளி 7 பிள்ளைகளையும் அற்புதமாக நிருபதராஜன் என்று சொல்லக்கூடிய அந்த ராஜனுடைய பிள்ளைகள் மகள் 7 பேரை மணமுடிக்க வைத்து, அந்த அம்மை சொல்லி கொடுத்த வியாபாரங்கள், கருப்பு கட்டி வியாபாரம், யானிக்க வியாபாரம், தங்க வியாபாரம், வைர வியாபாரம், கப்பல் வியாபாரம், இப்படி பல வகை வியாபார தொழில்கள், வில்வித்தை, வாழ்வித்தை, வீர வித்தைகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்து மாகாளி இந்த பிள்ளைகளை உயர்வாக்கினாள். அப்படி இவர்கள் இந்த பூலோகத்தில் நிறைய வாழ்ந்துகிட்டு இருக்க நேரம் ஒண்ணுக்கு ஆகாத ஒண்ணு உருப்படியாக உருவானது. அந்த குரோனியுடைய கடைசி துண்டு இருக்கிறதே, அது பூமிக்குள்ள படைச்சு வச்சிருந்தே, அந்த இடத்துல அந்த கரிநீசன் அவன் பூமி வெப்படுக்க பிறந்தானாம். தலைகீழாகவும் கால் மேலாகவும் பிறந்தவனை கைலையங்கிரியிலே இருந்து கவ்வை கொண்டு வந்து தூக்கி போட்டார்கள். அவன் கைலையங்கிரிக்கு வந்தான். நீசனே, என்ன இது கைலை? இதுவா கைலை? ஆம். அப்படியானால் இதோ காவி கட்டுக் கொண்டிருக்கிறார் இவர் யார்? அவர்தான் சிவபெருமான். இவரா சிவன்? இவரை பார்த்தாலே பண்டாரம் போல் இருக்கிறது. 7 லோகத்திற்கும் பணியளக்கும் சிவன் இவன் என்று சொல்லுகின்றீரே, வேடிக்கையாக இருக்கிறது. கலியன் பிறந்து வந்த உடனே முதல்ல அவங்ககிட்ட இருந்த புத்திய பத்தியெல்லாம் சந்தேகம். எவன் சந்தேக புத்தில அழியானோ அவன் அவ்வளவு பேரும் கலியன் தான். புருஷனுக்கு பொண்டாட்டி மேல சந்தேகம் வந்தா உருப்படாது, பொண்டாட்டிக்கு புருஷன் மேல சந்தேகம் வந்தா உருப்படாது. உருப்படுங்கிறியே, சந்தேகம் வரலாமா? தன்னைத்தானே நம்பாது சந்தேகம், தன்னைத்தானே நம்பாது சந்தேகம். சந்தேகம் வந்துருச்சுன்னு வைங்க, அவ்வளவுதான், வீடு 2. அப்போ சந்தேகம் யாருக்கு வந்தது? கலியனுக்கு. வந்த உடனே என்ன கேட்டான்? இவனா சிவன். இன்னைக்கு கடவுளை கும்பிட போனா நிறைய பயில இருக்கான், கடவுளை நம்பாத பயில நிறைய பேர் இருக்கான் நம்ம நாட்டில். ஆமா, பகுத்தறிம்பாங்க. அகிலத்தட்டு சொல்லாத பகுத்தறி எவரும் சொல்லல. கம்யூனிஸ்ட கருத்துக்கள் இன்னைக்கு அகிலத்தட்டு சொன்ன கம்யூனிஸ்ட கருத்து யாரும் சொல்லல. 175 வருஷத்துக்கு முன்னாலே ஐயா சொல்லிட்டு போயிட்டாரு, கம்யூனிஸ்டத்தையும் பகுத்தறிவாதத்தையும். அகிலத்தரட்டை புரட்டி பாருங்கள், உள்ளே இருக்கிறது. ஐயா சொன்னாரு, கொழுந்தும் மஞ்சள் மாலை குப்பையுடன் தந்தானம் விழுந்து நமஸ்காரம் வேண்டாங்க தனக்கு. கொழுந்து மஞ்சனை மாலை குப்பையுடன் சந்தானம் விழுந்து நமஸ்காரம். எவன் காலையும் விழுந்து கும்பிடான்னு சொன்ன, இதை விட பகுத்தறிவாதம் உண்டா? இதை விட கம்யூனிஸ்ட கருத்து உண்டு? எவன் காலையும் விழுந்து கும்பிடாடான்னு சொன்னாரு. நாடு மாறி போகுது. அப்படி இருக்கின்ற வேளை இந்த கலியன் சந்தேகப்பட்டான். உடனே நந்திதேவன் குறுக்கிட்டு சொன்னாரு, நீசனே, என்ன உனக்கு சந்தேகமாக இருந்தால் ஏதேனும் வரம் கேட்டுப்பார். வரமா? அப்படியானால் அதோ அவரது இடது பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றாளே ஒரு அழகிய பெண், பாவி, அவள்
பெண் அல்லடா, நாம் அம்மை உமையவள். யாராயிருந்தால் என்ன, அவளை விட அழகில் அதிகமுமாய் தேவர்கள் மூவர்கள் யாவரும் இச்சை கொள்ளும் அளவிற்கு அங்கன அழகோடு எனக்கு சரிபாதியான ஒரு பெண்ணை படைத்து இந்த சிவனால் தர முடியுமா? கேக்குறானா? பெண்ணை கொடுக்க முடியுமா? அது எப்படி? அழகில் அதிகமுமாய் அங்காரம் பாதியுமாய் உலகியமாய் அழகாய் குறும்பத்தனத்தழகாய் ஆணி அழகாய் ஒடுங்கு இடையழகாய் சரக்குடு முன்னழகாய் சன்னழகாய் பல்லழகாய் தொடையழகாய் விலழகாய் சொல்லழகாய் பல்லழகாய் மனையழகாய் நிச்சழகாய் நல்ல குழலழகாய் இடையழகாய் மேனி இருக்கத்துடன் அழகாய் உடையழகாய் தேகம் உங்கார தொங்கலுமா 32 அழகை வர்ணிச்சு இப்படி ஒரு அழகுள்ள ஒரு பெண்ணை படைச்சு தர முடியுமான்னு கேட்டானே. சிவபெருமானே அசந்துட்டாரு. ஆமா, இப்படி சொல்றாருன்னு சொல்லி அவனது இடது விலா எலும்பை கலட்டி எடுத்து அம்மா கிட்ட கேட்டாரு. அம்மா குறுக்கல கயிறை போட்டு குனிய வைனா இடுப்புல கயிறை கட்டிக்கிட்டு அவனை குனிய வச்ச உடனே இடது விலா எலும்பு தெரிச்சுது. எலும்பை எடுத்தார், பொண்ணா படைச்சார், கையில கொடுத்தார். பெண்ணை பார்த்தான், எல்லாத்தையும் மறந்துட்டான். நம்ம ஆளு பொண்ணை பார்த்த உடனே சிவபெருமான் மறந்துட்டான், கையிலைய மறந்துட்டான், அங்க இருக்கிற நாராயணன் மறந்துட்டான், எல்லாரையும் மறந்துட்டான். அவ்வளவுதான். உடனே நந்திதேவன் ஓடி போனாரு. ஏய் நீசனே, இது கையிலையங்கிறா, எங்கே வச்சு ஒன்னு என்ன பண்ணாத, நீ பூலோகத்துல போ, ஆனா உனக்கு வேண்டிய வரங்களை கேளடா என்றான். அப்பொழுதுதான் கலியன் கேட்டான். கீழும் மேலும் நடங்க கேட்டான் ஐயா வரங்கள். கொல்ல வரம் வெல்ல வரம் தாரும் ஜீவனே, கொல்ல வரம் வெல்ல வரம் தாரும் ஜீவனே, கொள்வீரிக்க மரணமும் தாரும் ஜீவனே, அதனோட வெந்நீரும் தாரும் ஜீவனே, அந்த நரிந்தன் பிறப்பும் தாரும் ஜீவனே. அவடக்கு மோகினியும் தாரும் ஜீவனே, அவடக்கு மோகினியும் தாரும் ஜீவனே, மயவனார் வெண்மூடியும் தாரும் ஜீவனே, சுயவன சக்கரமும் தாரும் ஜீவனே. சிவ மூலம் சக்தி மூலம் மூவர் மூலமோ தவ மூலம் அத்தனையும் தாரும் ஜீவனே, உடம்பிரிக்க மரணமும் கோல் மூட்டிட குடியளிக்கும் மரணமும் தாரும் ஜீவனே. அட்டகர்மம் எட்டுடனே நாடு அளவே அத்தகாளி வெல்ல வரம் தாரும் ஜீவனே, மந்திரமும் தந்திரமும் மாய்மாலமோ மருந்து வகையானதையும் தாரும் ஜீவனே. வல்வெடிகள் ஆயுதத்த நாடு அழிக்க பல குரு எந்தனுக்கு தாரும் ஜீவனே, விட்டு கொடுவாய குண்டவரமோ கருவானதையும் தாரும் ஜீவனே, அதவைகள் அத்தனையும் அன்னமுடனே ஏவல் செய்ய ஏற்ற வரம் தாரும் ஜீவனே. கொல்ல வரம் வெல்ல வரம், கொலை செய்யக்கூடிய வரம் வேணும். அப்படி கொலை செஞ்சாது அதுல இருந்து ஜெயிக்கணும்டா. இன்னைக்கு நாட்டில் நடக்கிறது தானே, பத்திரிகளை புரட்டி பார்த்தால் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை. ஆனால் எவனாவது கொலை செஞ்சுக்கிட்டு தண்டனை அறிவிக்கிறானா? எல்லாம் சாட்சி பூர்வமும் இல்லாம தப்பிச்சுட்டு வந்திருக்கிறான். கொல்ல வரம் வேண்டும் வெல்ல வரம் வேண்டும்,
குடியளிக்கும் மாரணம், மந்திர தந்திர ஜாலங்கள், மாயாஜால வித்தைகள் அத்தனையும் எனக்கு வேணும். ஒன்னா இருக்கிறவனை கெடுக்கணும், கெடுத்து இருக்கிறவனை பிரிக்கணும், சேர்க்கணும், மந்திரம் வைக்கணும், தந்திரம் வைக்கணும், மாயாஜாலம் வைக்கணும், அத்தனை தெய்வங்களையும் அழைத்து வேலை செய்யணும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். ஆமா, ஏய் சாமியம்மா சாமி அவன் கிட்ட இருந்த மாதிரி கரெக்டா பதில் அடிப்பான். இப்படியெல்லாம் சித்து வேலைகள் இவைகளெல்லாம் செய்யக்கூடிய சக்தி வேணும்னா அத்தனை ஆக்க சக்தியும் தனக்குள்ளே வாங்கி கொண்டான். சிவமூலம் முதல் கிங்கிலியர் மூலம் வரைக்கும் வாங்கி கொண்டான். நாராயணுடைய சக்கர ஆயுதத்தை வாங்கி வைத்துக் கொண்டான். அனைத்து வரங்களையும் வாங்கி கொண்டு இந்த பூலோகத்திற்கு வருகிறான். இவன் சாதாரணமானவன் அல்ல, இறைவனை போல் பிறவி எடுத்தவன். அதான் ஐயா சொன்னார், 6 பிறவியில் அறிய உன்னை பேற்றாமல் தூர்மிகை பேசி தொழாத பேர் ஆனாலும் 7ஆம் பிறவியில் எள்ளளவு நினைத்தோருக்கு வாழலாம் என்பதற்கு வைகுண்டம் என்பது. இந்த பிறவில கொஞ்சம் நினைச்சாலும் போதுமா நமக்கு வாழ்வுக்கு வைகுண்டம் உண்டுமா? தங்கு மணி மூலக்கம் பாரு, தங்கு மணி மூலக்கம் பாரு, ஐயா தர்மபதி நோக்கி நீயும் ஓடு. தங்கு மணி மூலக்கம் பாரு, ஐயா தர்மபதி நோக்கி நீயும் ஓடு. சங்கடங்கள் தீர வழி தேடு, சங்கடங்கள் தீர வழி தேடு, அந்த தங்கபதி சாமி தொப்பை நாடு, அந்த தங்கபதி சாமி தொப்பை நாடு. அந்த கலியன் பல கோடி வரத்தை வாங்கி இந்த உலகத்துக்கு வருகிறான். நாராயணுடைய சக்கரத்தையே கையில் வைத்திருப்பவன் இந்த உலகத்தை என்ன பாடுபடுத்துவானோ என்று அழிக்க முடியாத இந்த கலியனை அழிப்பதற்காகவே நாராயணன் ஒரு பண்டாரம் வேடமிட்டு அவனிடம் வருகிறான். நாராயணன் கிளப்பண்டாரம் எடுத்து அந்த கலிநீசன் முன்னால் போய் நின்று கேட்டார், கலிநீசனே என்ன எங்கிருந்து வருகிறாய்? பல கோடி வரங்களை வாங்கி கொண்டு ஆதி கைலாயத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றேன். பல கோடி வரங்களை இருக்கிறாயா? ஆமா. இத்தனை வரங்களையும் வாங்கி வைத்துக் கொண்டுகிறாயே, நானும் தேச இறப்பன், உலகமெல்லாம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறவே. பல கோடி வரங்களை வாங்கி கொண்டு வரக்கூடிய நான் தேச இறப்பனோடு எனக்கு என்ன பேச்சு? சீ போடா. கழியாதவன் தான் இப்படி சொல்லுவான். உனக்கு கழியும் என்றால் என்னை சண்டையிட்டு பிறகு அழிக்க முடியாத பல கோடி வரங்களை வாங்கி கொண்டு வரக்கூடிய நான் உன் போன்ற ஒரு ஆயுதம் இல்லாத நிராதவனை தொட்டு அடித்தால் என் இடது பக்கத்தில் இருக்கும் என் மனைவியானவள் எள்ளி நகைப்பாள். கழியாதவன் தான் பெண் மீது பழி போடுவான். நீயும் அப்படித்தான் போடுகிறாய். என்னை அடித்து ஜெயிக்க உன்னால் முடியாது தானே? நான் உன்னை அடிப்பதற்காக இந்த பூலோகத்துக்கு வரவில்லை. அந்த பார்க்கடல் வாசல் பரந்தாமல் வர வேண்டும். அவனை ஒருகை பார்த்து விடுவேன். என்னை போன்ற ஆண்டி பண்டாரங்களை அட்டி செய்ய மாட்டாய். ஆமா, முன் போன்ற ஆயுதம் இல்லாத ஒரு நிராயுதபாணியை நான் தொட்டு அடித்து துன்புறுத்த மாட்டேன். சத்தியமா? சத்தியமாக. நிச்சயமா? நிச்சயமாக. உன் மனைவி மீது ஆணையாக, என் மனைவி மீது ஆணையாக, பெற்ற வரங்கள் மீது ஆணையாக, பெற்ற அத்தனை வரங்கள் மீது ஆணையாக. நீசனே, என்ன நன்றாக நினைவில் வைத்துக்கொள். என்று இந்த உலகத்தில் ஒரு ஆயுதமில்லாத நிராயுதபாணியை, அகிம்சாவாதியை, பண்டாரத்தை நீ தொட்டு அடிக்கிறாயோ அன்று நீயும் அழிவாய், நீ வெற்றும் அழியும். இதை மறந்து விடாதே என்று அப்ப அன்னைக்கு சத்தியம் வாங்கினார். அதனாலதான் நாராயணன் வைகுண்டமா வந்தது. என்ன நீசம் அழியணும்னா நீசம் ஒரு பண்டாரத்தை அடிக்கணும். அவன் பண்டாரத்தை தொட்டு அடிச்சாதான் அழிவான். இன்னைக்கு உலகத்துல இருக்கவங்க எல்லாம் பண்டாரமா இல்லையே? காவி கட்டின உடனே எல்லாரும் பண்டாரமா? எல்லாம் காவிக்குள்ளே வேஷம். காவிக்குள்ளதான் இருக்குது பாவிகள். பொய்ச்சே தீரு கூறுகள் பூமி தனில் மேவிடுவான். பொய் சேர்க்கிற குருக்கள் பூமி தனில் போய் விடுவார். இன்னைக்கு எல்லா வகையிலும் போய் சேர்க்கிறோம். எல்லாவற்றும் நம்ம உச்சி படிப்பு படிப்போம். படிக்கும் போது அழகா சொல்லுவோம், சிவ சிவா அறிகுறி, சிவ சிவா சிவ சிவா ஆதிகுரு, சிவ சிவா மூலகுரு, சிவ சிவா சிவ சிவா சிவமண்டலம், மகாகுரு சிவ சிவா சிவ சிவா சிவமண்டலம், ஹரி சங்கார குறி, சிவ சிவா சிவமண்டலம், ஏக குருவாக படைச்சி அது நிறைஞ்சவர் சிவ சிவா. சிவகுரு, ஆதிகுரு, மூலகுரு, மகாகுரு, ஏககுரு, சங்கார குரு யாரு? ஐயா. யாரம்மா? ஐயா. ஐயாவை சிவகுரு, மகாகுரு, ஏககுருன்னு சொல்லிவிட்டு மனுஷன குருன்னு சொல்லப்படாது. நமக்கு ஆதி மூல குருவா இருக்கிறவன் நாராயண ஒருத்தன் தான். மனிதர்கள் குறுகுறுப்பு பிடித்தவர்கள். ஆமா, குரு குருவாக இருக்கணும்.
குரு என்பவர் ஆதி மூல குரு நாராயணன் மட்டுமே. அந்த ஆதி மூல நாராயண வைகுண்ட பரம்பரை தவறி இந்த உலகத்திலே அழிந்து போகும் எந்த மனிதனும் குரு அல்ல. ஆடுவானும் அவன், ஆட்டுபவனும் அவன், ஓடுவானும் அவன், ஓட்டுபவனும் அவன். நாமெல்லாம் யாரு? நானாண்டி மாயாண்டி நடுக்காட்டு ஆண்டியடா கோனாண்டி குருவாண்டி கொடுக்கும் ஆண்டியடா ஆணும் பெண்ணும் கூட்டி ஆட்டி வைக்க நான் வருவேன். கண்ணு மக்கா என் சுதீரத்தை கண்டிருந்து பாருங்கப்பா. ஆடுகிற ஆட்டம் ஒண்ணு வளரணும்னு இருக்கு. அதை யாரால் தடுக்க முடியும்? இல்லையா? நீ வேறியது நான் வேறியது நிச்சயங்கள் பார்ப்போம் என்று வான் பெரிது என்று அறியாமல் மாழ்வாரின் வேதம் உள்ளோ. நீ பெரிது நான் பெரிது நிச்சயங்கள் பார்ப்போம் என்று வான் பெரிது என்று அறியாமல் வாழ்வார். ஆசையது உங்களுக்கு தோசமதாயிருக்குதடா ஆசையது உங்களுக்கு தோஷமதா இருக்குதுன்னார். உண்மைதான். ஆசைப்பட்டு எல்லாம் தோஷமாட்டே போகும். ஆமா, நிலை இப்படி இருக்குது. அப்ப ஆசைப்பட்டுற கூடாது. இல்ல, இவன் கலியம் பல கோடி வரத்தை வாங்கிட்டு வந்தானே. அப்ப நாராயணன் விட்டாரா? சத்தியம் வாங்கிட்டாரு. கேட்டார், நீசனே என்ன உன்னுடைய கையிலே இருப்பது என்ன? இது அந்த ஆதி மாயவனின் சக்கரமானது இருக்கிறது. தொனிக்கற்ற இரும்ப கையில வச்சுக்கிட்டு சக்கரங்கிறியே, அதை கொடு. இந்த கலியுகத்திலே உனக்கு வாழ்வதற்கு நான் நாணயமாக மாற்றி தருகிறேன் என்று அந்த சக்கராயுதம் தான் எல்லாத்தையும் அழிச்சு விடுவான். அதை அப்படியே வாங்கி நாணயமாக மாற்றி அவன் கையிலே கொடுத்தார். கையில் பட்ட காசானது உருண்டு ஓடியது. ஓடி ஓடி சென்று இந்த நாணயத்தை எடுத்தார். எடுத்து ஐயா சொன்னார், ஓடு ஓடு. அன்னைக்கு ஓடனவன் தான் காசை தேடு ஓடனவன். காசை எடுத்தான், கண்ணுல ஊத்துனா, தன் பொண்டாடி கையில கொடுத்தான். காசை எடுத்து கண்ணுல ஊத்தப்படாது. ஊத்துறவங்க யாரு? கலியந்தா. கலியே. அந்த சிறப்பெல்லாம் ஆண்டவனுக்கு இந்த கண்ணில் ஒற்றக்கூடிய ஒரே ஒரு திருவடி ஐயாவின் திருவடி. அந்த அப்பனுடைய திருவடியிலே தான் வணங்கணும். எந்த மனிதன் காலிலும் விழுந்து வணங்காதீர்கள். இடையிலே தோன்றி இடையிலே அழியும் நரனை வணங்குவதை விட்டுவிடுங்கள். ஆடியாத மூல பரம்பொருள் ஒருவன் இருக்கிறான். அவனை பாருங்க. ஐயா சொல்லாரு, வைகுண்டருக்கே பதறி வாழ்வது அல்லாமல் பொய் கொண்ட மற்றோர்க்கு குத்திய எந்தஞ்சாதே. வைகுண்டருக்கு பதறி வாழுங்கள், பொய் கொண்ட மற்றோருக்கு புத்தியும் தஞ்சாதுங்க மக்கா. நீங்க வீரகுல சான்றோர்கள், விஜயகுல சான்றோர்கள், கோத்திரத்து சான்றோர்கள், சாஸ்திரத்தால் பெற்ற மக்கள். நம்முடைய தகப்பன் இந்த உலக மக்கள் எல்லாம் அவனுடைய பிள்ளைகள். எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் கேட்ட வரத்தை வாரி வழங்கக்கூடிய வள்ளல் நம்முடைய ஐயா. ஐயா யாரையும் சோதிப்பது கிடையாது. நாம கூட வாய் சொல்லுவோம், சாமி சோதிக்கிற கிடையாது. பெற்ற தகப்பன் யாரையாவது சோதிப்பானா? அதுபோல ஐயாவை பரம்பொருளாக பார்க்க வேண்டிய பிள்ளைகள் நாம். அற்புதத்தை தந்த இறைவன் ஆனந்தமயமானவன். அந்த அற்புதமான இறைவனுக்கு நாம் அனைவருமே பிள்ளைகள். அந்த அற்புதமான இறைவன் 1008 மாசியிலே திருச்செந்தூர் கடலுக்குள் உதயமாகி இந்த உலகத்து மக்களை எல்லாம் நமக்குள் ஐக்கியப்படுத்திய நாள். ஐயாவை மட்டும் நம்புங்க, நம்பி விழித்திடுங்கோ. ஐயா சிவ சிவ பொது பாதையில போகக்கூடாது, பொது குளத்துல குளிக்க கூடாது, பொது கிணத்துல தண்ணி எடுக்கக்கூடாது, பெண்கள் தோல்ச்சியிலே போடக்கூடாது, ஆண்கள் முட்டுகளை வேட்டி கட்டக்கூடாது, தலையிலே தலைப்பாக அணியக்கூடாது, பெண்கள் தங்க நகை அணியக்கூடாது, வரிசையாக வீடுகள் கட்டக்கூடாது, அரங்குகளை வச்சு வீடு கட்டக்கூடாது, பால் பசுக்களை தொடக்கூடாது. இப்படி எல்லாம் வச்சிருந்தானே. கோயிலுக்குள்ள விட மாட்டான் ஐயா, உள்ளே விட மாட்டானே. பெரிய கோயில்லாம் உள்ள விட, சுந்தரம் கோயில், பகதியம்ம கோயில், இதெல்லாம் உள்ள போக முடியாது. குறிப்பிட்ட ஜாதிக்காரங்க தான் போக முடியும். இப்படிப்பட்ட கொடுமை எல்லாம் இருந்த காலம் இல்லையா? மக்கள் அழுது புலம்பினார்களே, கண்ணீர் விட்டார்களே. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை போல் தயங்கி வாடிக்கொண்டிருக்கிறோமே இறைவா, எங்களுக்கு யார் உண்டு, உமை என்று யார் உண்டு, பார்க்கட வாசா பரந்தாமா என்று அழுது பிள்ளைகளுக்கு ஐயா அருள் கொடுத்தாரு.
ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு கேட்டு பாருங்க, உடனே கொடுப்பார் மாயவன். அந்த மாய பரம்பொருள் கூப்பிட்டா வருவார்ல, வருவாரு. கூப்பிட்டு பார்க்கணும். ஒன்லயே அழுது கூப்பிடணும், இல்லைன்னா வேகமா கூப்பிடணும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு. ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா, உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா. ஆடிவா ஐயா, நடமாடிவா ஐயா, ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா. ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா, உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா. ஆடிவா ஐயா, நடமாடிவா ஐயா, ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா. கூப்பிட்ட குரலுக்கு உடனடியாகவே ஓடி வந்து அருள் தரக்கூடிய ஒரு உன்னதமான தேவன், உயிருள்ள தேவன், கர்த்தாதி கர்த்தன், கடவுளா நம்ம அப்பன் நாராயண வைகுண்டம். அந்த அப்பன் விட்டாரா? திருவாங்கூர் மன்னங்கிட்ட போய் கேட்டாரு, எடே என் பிள்ளைங்களை ஏண்டா கஷ்டப்படுத்து? என்ன சொல்லுகின்றாய்? அவர்களை வாட்டி வதைத்து வாங்கக்கூடிய வரிப்பணத்தில் தானே உனக்கு 6 கால பூஜைகள் செய்கின்றேன். 6 கால பூஜை வேண்டும் என்று நான் கேட்டேனா? அப்படி என்றால் இதுவரைக்கும் நான் தந்தது ஒன்று உன் நாவிலே வைக்கவில்லையா? நீ படைத்தாய் பிராமண நம்பூரிகளுக்கு, எனக்கா படைத்தாய்? என்ன சொல்லிவிட்டாய்? இதுவரைக்கும் நான் தந்தது ஒன்று உன் நாவிலே வைக்கவில்லை என்றால் இனி ஒரு கனவும் இங்கே இருக்க வேண்டாம். எங்கே போடா? பார்த்தீங்களா, நாராயணே புத்தி சொன்னார். புத்தி சொல்லாம ஒரு காலத்திலையும் விட்டதில்லை ஐயா. எப்பவுமே அப்படிதான் புத்தி சொல்லி இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்பாரு. கேட்கறானா பார்ப்போம் அப்படின்னு கேட்டு பார்ப்பாரு. ஆனா இவனு கேட்கானா? கேட்க மாட்டானே. கேடு வரும்போது கேளாது இல்ல, கேட்க மாட்டானே. அதான். ஆமா, கேடு வரும்போது எப்படி கேட்பான் ஐயா? அதான் கேட்டிருந்தா இப்படியே வந்திருக்கும். வந்திருக்கும். நிலைமை இப்படித்தான். அதான் சொன்னது ஐயா சொன்னது, இவன் மாளும் போது இனத்துக்கு நம்பகையாம், சிவஞான நினைவு செல்லாது தேசமதி, கொலைகளவு ரொம்ப கோள்கள் நிகழ்த்திருக்கும், கலைஞான வேதம் தடுமாறி கைவிடுவார். ஐயா சொன்னதானே, இவன் மாளும் போது இனத்துக்கு நம்பகையாகும், ராசனரி நீதம் ராஜ்யத்தில் காணாது காணாது கலி. ஆமா, ஆளக்கூடியவங்க இனி வருங்காலத்தில் நம்ம நாடு இப்படி இருக்கணும், இந்த உலகத்துல நம்ம நாடு இவ்வளவு சிறப்பு பெறணும், 20 வருஷம் கழிச்சு நம்ம நாடு இப்படி இருக்கணும், அப்ப இந்த வருஷம் இப்படி ஒரு சட்டத்தை போடணும், இப்படி ஒரு திட்டத்தை போடணும், ஒரு அஸ்வாரத்தை போடணும். போட்டு வச்சா அந்த அஸ்வாரத்துல கட்டுற கட்டடம் நல்லா இருக்கும், நம்ம நாடு நல்லா இருக்கும். இன்னைக்கு வரக்கூடிய தலைவர்லாம் எப்படி இருக்காங்க? 5 வருஷம் தக்க வச்சா போதும், அடுத்த 5 வருஷத்துக்கு என்னடா செய்யலாம் ஆண்டு மேஜிக் போடுறது தான். அவங்கள அப்படிதான், இவங்கள அப்படிதான், இவங்கள அப்படிதான், யாருக்கும் பயந்து இல்லை. ஐயா சொன்னது, பாசாங்கு மந்திரிகளும் பாவிகளாய் போவார்கள், நாட்டில் ராசாக்கள் பாவிகளாய் போவார்கள். உலகம் முழுக்க இந்த நிலைமை தான், எங்கு பார்த்தாலும் கலிதான். புத்தி சொன்னா கேட்டானா? அவர் போய் சொன்னாரு, வேண்டாண்டா விட்டுறான்னாரு, கேட்க மாட்டேன்னா போடான்ட்டான். ஐயாவே நாராயணனே போனான், விட்டார். ஐயா போறேன் நான் உன்னுடைய அபூரத்தை விட்டு செந்தூரே, உண்மை வரைக்க ஒரே கோலமிட்டே. எளிய சாணான் எனவே நம்மைக்கு எந்தனையோ நடியாக பேசி நகைத்தாயோ மாரீசா. போரே நான் உன்னுடைய திருவனந்தபுரத்தை விட்டு, வாரே நான் உன்னை வதைக்க ஒரு கோலமிட்டு செந்தூர்ல வருவேன்னு சொன்னப்ப 1008 மாசி திருச்செந்தூர் கடலுக்குள் மகர ஜோதியாக சிவம் பிரம்மம் விஷ்ணு ஆகிய முப்பொருளும் ஒருவருளாய் சச்சித்தானந்த வடிவமாக ஆதி நாராயண வைகுண்ட பரம்பொருள் இந்த உலகத்திற்கு கலியளிக்க வந்தது. அந்த அற்புதமான அவதார திருநாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த அற்புத திருநாளில் அன்பு கொடி பறக்க, அவனி கலி எளிய, தேசமெல்லாம் கலியுருள் மாற, நாம் எல்லோரும் தருமயுக வாழ்வு பெற அந்த வைகுண்ட பரம்பொருளின் பொன்னு திருவடி பணிந்து ஐயாவுடைய நாமத்தை சொல்லுவோம். தினமும் வீட்டில் ஒரு நேரமாவது விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க. 2 நேரம் காலையில் எந்திரிச்ச உடனே ஐயாவுடைய நாமத்தை சொல்லுங்க. தூங்க போகும்போது ஐயாவுடைய நாமத்தை சொல்லுங்க. புதுசாக தாங்கலை கட்டாமல் இருக்கிற தாங்கல்ல 2 நேரமாவது விளக்கு போட பாருங்க. இப்படியெல்லாம் ஐயாவுடைய பிள்ளைங்கள் சிறப்பை சேருங்கள், நல்லதை செய்யுங்கள், நல்லவர்களுக்கு 4 பேருக்கு உதவ பாருங்க. ஆமாம், சாதி எண்ணம் கொஞ்சம் கூட வரப்படாது. இன்னைக்கு எல்லாம் பகல் வேஷமாக போயிடுச்சு.
ஆமாம், சாதி பிரிவுகள் இவைகள் வேண்டாம். தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்று ஐயா சொல்லிட்டார். மாள கிடப்பார்கள் மதத்தோர்கள், மதத்தவன் மாள கிடப்பான், நீங்க தாழ கிடப்பாரை தற்காருங்கள், அந்த தர்மம் செழிக்கும் என்று ஐயா சொல்லியிருக்கிறார். தாய் தமர்கள் என்றும் தனது கிளைகள் என்றும் வாயுரமாய் பேசும் நம்பருந்தும் பார்ப்பதில்லை. ஆயுதமர்கள் என்றும் தனது கிளைகள் என்றும் ஆயுரமாய் பேசும் ஒம்பரென்றும் பார்த்த சிவச்சந்திரன் ஐயாவை பாடுறானோன்னு சிவச்சந்திரன் மோட்சத்துக்கு போயிடுவான். இல்லை, நானும் நீ நடுத்தீர்ப்பில் நிற்கணும், என்னடா செஞ்ச, நீ என்னடா தப்பு செஞ்சேன்னு கேட்பாரு. இன்னைக்கு எல்லாரும் ஐயா பார்க்கல நினைச்சுக்கிட்டு 4 சோறுக்குள்ள நடக்கிறதெல்லாம் மூடிக்கிட்டு இருக்கிறோம். ஆமா, அவ்வளவு வேற நடுத்தீர்ப்பு கேட்பாதற்கு நாளடுத்து ஐயா கேட்குற நடுத்தீர்ப்புக்கு யாரும் ஆளாய்த்தாகணும். நீங்களும் ஆளாகணும், நானும் ஆளாகணும், யாரும் விட போகிறதில்லை. நான் பாடணுன்னு எனக்கு மட்டும் பவுசு கிடையாது, எல்லாருக்கும் ஐயா சமந்தான். அப்படி கேட்க போகிறார். வைகுண்ட சாமிக்கு பயப்படுங்க, கண்ட இடத்துல காசு போடாதீங்க, அங்கே கொண்டு போட்டவங்க பிச்சைக்காரனுக்கு தான் பைசா போடுது. ஆமாம், உலகத்தை அளந்தவன் நாராயணன், அவனுக்கு கொண்டு வடக்காசியில் போட்டோம், முத்திரிக்கணத்துக்கு போட்டோம், அங்கே போட்டோம், போடாதீங்க. ஆமாம், கொடிமரத்தில் கொண்டு தேங்காய் வைக்கிறது, அதை வைக்கிறது, இதெல்லாம் முட்டாள்தனம், மூட நம்பிக்கை செய்யாதீங்க. உலகத்தை அளந்தவனுக்கு தேங்காய் கொண்டு வச்சோன்னா அவருக்கு தந்துட்டான தேங்காய் உடச்சி திங்க போறாரு, அது கிடையாது. அவன் நம்ம அப்பன், அதெல்லாம் செய்யாதீங்க. ஐயாவுக்கு எது செய்யணும்னாலும் அங்கே உள்ள பிள்ளைங்ககிட்ட கேளுங்க, இப்படி செய்யணும்னு ஆசைப்படுறேன், என்ன செய்யணும்னு சொல்லிங்க, செய்யுங்க. அதை விட்டு காசு போடுறது இதெல்லாம் வேண்டாம். எல்லார் காலையும் உளுந்து கும்பிடாதீங்க. வயசுக்கு மூத்தவராக இருந்தால் பரவாயில்ல, வீட்டில் ஆசீர்வாதம் அங்கே கும்பிடுங்க. ஆனால் பதிக்குள்ளே வச்சு எந்த பதிக்குள்ளையும் யார் காலையும் விழுந்து கும்பிடாதீங்க. பாவம், ஐயாவை தவிர ஐயாவுடைய திருவடியை விழுந்து வணங்க பழக்கப்பட்டவர்கள் நாம். மனுஷங்காலில் விழுந்து கும்பிடாதீங்க, அது தவறான செயல். இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. முதல் பதம் விடுறீங்களா, விடுங்க, சாமியை கும்பிடுங்க, ஐயாவை கும்பிடுங்க. பின்ன யாரை வேணாலும் கும்பிடலாம். ஆமாம், பணிந்த ஐயா உண்டுயா, ஐயா உண்டு, அது நமக்குள்ள ஒரு பழக்கம். சின்ன குழந்தைகளை கூட ஐயான்னு சொல்ல பழகி கொள்ளுவோம். பெத்த பிள்ளைய கூட ஐயான்னு சொல்லுங்க, அதுங்களுக்கு நாகரிகம் வளரும். அது நம்மளை பார்த்து நம்ம அம்மா ஐயான்னு சொல்லுது, யாரை பார்த்தாலும் ஐயான்னு சொல்லுவோம், அது ஒரு நல்ல பழக்கம். இவைகளை பழகி கொள்ளுவோம். வைகுண்டருக்கு பதறி வாழுங்கள், பொய்கொண்ட மற்றோருக்கு புத்தியை தஞ்சாதிருங்கள், அந்த சிறப்பை சொல்லுங்கள் என்று சொல்லிதான் நாமளும் துடிஞ்சு படம் எடுத்து சிறப்பை சேருங்கள். ஐயாவுடைய அற்புதத்தை நாடுங்கள். வாழ்வீர் தாழ்வில்லாமல் எல்லாரும் சிறப்பாக இருக்கணும். எல்லோரும் நல்லோராய், எல்லோரும் எல்லா வளமும் பெற்று, எல்லாம் வல்ல ஆதிமூல நாராயண வைகுண்ட பரம்பொழின் பொண்ணு திருவடி பணிந்து வாழ்த்தி வணங்கி எல்லோரும் ஒரு 5 நிமிடம் ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி எந்திரிச்சு நின்று ஐயாவுடைய நாமத்தை பாடி நிறைவு செய்வோம். ஐயா உண்டு, எல்லாரும் எந்திரிச்சு நின்றுங்க. அன்பானவர்களே, உங்கள் மனதிலே நான் முழுசாக இப்படி நடத்தணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறேன். ஏதோ என்னால் முடிந்த வரைக்கும் 5 நிமிடமாவது உங்களை கூட்டு பிரார்த்தனையில் வைக்கக்கூடாத ஒரு பக்குவத்தை ஐயா கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த அப்பனுக்கு நன்றி. அதை கேட்டு அடியவன் சொல்லுகிறேன் என்று உன்னை எழுந்து நின்று வணங்குகிறீர்களே, உங்களுக்கு நன்றி. உங்கள் உள்ளத்திலே இருக்கிற குறைகளை விட்டு எறியுங்கள், நிறைகளை மனதிலே வையுங்கள், தோல்விகளை தூக்கி தூர போடுங்கள். இன்று முதல் உங்களுக்கு ஏக வியாழம் வருது என்பது போல் ஆதிமூல நாராயண வைகுண்டம் உங்களுக்கு எல்லா அருளும் தருவார் என்று ஐயா வைகுண்ட பரம்பொழின் பொன்னு திருவடி பணிந்து, ஐயாவுடைய திருவடி பணிந்து இந்த நாமத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடி ஐயாவுக்கு நிறைவு செய்து மகிமை செய்வோம். ஐயா சிவ 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 சிவாரகராரகரா, சிவ 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 சிவாரகராரகரா, சிவ 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 சிவா ரகரா சிவ 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 சிவா ரகரா சிவ சிவா குருவுக்கும் குரு பண்டாரத்திக்கும் சிவ சிவா முறையோம் முறையோம் முறையோம். சிவ சிவா குருவுக்கும் குரு பண்டாரத்திக்கும் சிவ சிவா முறையோ முறையோ முறையோ. சிவ சிவா ஆண்டிக்கும் ஆண்டிச்சிக்கும் சிவ சிவா முறையோம் முறையோம் முறையோம். சிவ சிவா ஆண்டிக்கும் ஆண்டிச்சிக்கும் சிவ சிவா முறையோ முறையோ முறையோ. சிவ சிவா ஐயா நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுண்டருக்கும் சிவசிவா கட்டியம் கட்டியம் கட்டியம். சிவசிவா ஐயா நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுண்டருக்கும் சிவசிவா கட்டியம் கட்டியம் கட்டியம். சிவசிவா ஐயா நாராயண சுவாமி ஜெயம் ஜெயம் ஜெயம். சிவசிவா ஐயா நாராயண சுவாமி ஜெயம் ஜெயம் ஜெயம். சிவசிவா ரகரா ஜெயம் ஜெயம் ஜெயம். சிவசிவா ரகரா ஜெயம் ஜெயம் ஜெயம். தேசம் அயம் ஏகம் திட்டித்த மகாபரம் இந்திர நாராயணர் ஐயா நிச்சயித்தபடி அல்லாது மனுஷன் நிச்சயித்தபடி அல்ல. ஐயாவே நாராயணா ஐயா நாராயணா நாராயணா ஐயா நாராயணா நாராயணா ஐயா
ஐயா நாராயணா. சர்வமும் வைகுண்டமயம் ஜெகத் சிவ சிவ நாராயணம் நாராயணம். நாம சங்கீர்த்தனம் சிவ சிவ நாராயணம் நாராயணம். ஐயா, நாங்கள் அறிந்தறியாமல் செய்ததெல்லாம் ஐயா பொறுத்து, ஐயா பொறுத்து, ஐயா மாப்பு தரும், ஐயா பொறுமை தரணும். ஐயா, நாங்கள் ஒன்று சொன்னதை ஒன்று கேட்டு, ஒன்று சொன்னதை ஒன்று கேட்டு, ஒன்றுக்கு ஒன்று நிரப்பாயிருக்காங்க. ஐயா நல்ல புத்தி தரணும். ஐயா அன்னமும் வஸ்திரம் தந்து ஐயா வச்சு வச்சு ஐயா எங்களை யாதொரு நம்பலம் இல்லாமல் யாதொரு சஞ்சலம் இல்லாமல் ஐயா வச்சு வச்சுக்க. ஐயா மாறி பொழியணும். ஐயா உலகம் சமாதானமா இருக்கணும். மக்களே, நீங்களெல்லாம் வாழ்வன் நம்பதியில் சென்று முக்கியமான தர்ம யுகநிலம் அதிலே தன்னா கத்திய பொன்கள் சொர்ணம் கைமனம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டினிதாய் வாழ்வி. பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டினிதாய் வாழ்வி. சர்வமும் வைகுண்டமயம், சர்வமும் வைகுண்டமயம், சர்வமும் வைகுண்டமயம். ஐயா உண்டு,